கொடைக்கானல் செண்பகனூர் பகுதியில் வெளிநாட்டு விதைகளைக் கொண்டு ஊதா, மஞ்சள், ஆரஞ்சு உள்ளிட்ட 3 வண்ணங்களில் காலிஃப்ளவர் விவசாயம் செய்து அசத்தி வரும் விவசாயி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் முக்கிய தொழிலாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செண்பகனூர் பகுதியில் வசிக்கும் பிரபு என்ற விவசாயி புதிய முயற்சியாக வெளிநாட்டிலிருந்து தனது நண்பரிடம் 15,000 ரூபாய் கொடுத்து பல வண்ணங்களில் விளையும் காலிஃப்ளவர் விதைகளை வாங்கி சுமார் 5 சென்ட் பரப்பளவில் ஊதா, ஆரஞ்சு, மஞ்சள் உள்ளிட்ட வண்ணங்களில் காலிஃப்ளவர் விதைகளை விதைத்த நிலையில் தற்போது அது நல்ல விளைச்சல் கண்டுள்ளதாக விவசாயி தெரிவித்தார். மேலும் மொத்த விலைக்கு 1 கிலோ காலிஃப்ளவர் 200 ரூபாய் வரை மொத்த வியாபாரிகள் விற்பனை செய்வதாகவும், பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் 1 கிலோ காலிஃப்ளவர் 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனை செய்வதாகவும், இந்த வண்ணங்களில் விவசாயம் செய்யும் காலிஃப்ளவர் நல்ல லாபம் கிடைப்பதாகவும், வெள்ளை நிற காலிஃப்ளவரை விட அதிக சுவை மிகுந்து இருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் விவசாயி தெரிவிக்கிறார். மேலும் இந்த ஊதா, ஆரஞ்சு, மஞ்சள் உள்ளிட்ட வண்ணங்களில் காலிஃப்ளவர் விவசாயம் செய்து வருவது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.